ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பூசணிக்காய் பொரியல் செய்யலாம். அதுக்கு பூசணிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டேன். அது நல்லா பொரியட்டும். பொரியவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அந்த பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்படி நல்லா வதங்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவையும் இதோடு சேர்த்துருங்க. பூசணிக்காவை நல்லா கிளறி விட்டுறணும். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி பூசணிக்காயிலேயே ஒரு தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த சிம்மிலே அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாயில் ஆயிரும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள். இப்படி நல்லா மசியணும். இப்படி மசிஞ்சிச்சுன்னா ஓகே, வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. ஒரு டேஸ்டியான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம்.